ஆர்மி பேஸ்டு ஸ்கூல் இந்த மிலிட்ரி கேம்ப்குள்ளார கூட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக கொடுக்குறாங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஆன் பேசிஸ் ஆஃப் என்கொயர் பண்ணி பார்த்தா ஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்கூலோட அங்கே கொஞ்சம் 10% அதிகமாக தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஃப்ளாகை பார்த்தா நம்ம இந்தியன் சிட்டியோட ப்ரைடு தான். மொபைல் மார்ட், டைலர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு நிறைய யூட்டிலைசேஷனுக்காகவும் யூஸ்ஃபுல்காகவும் அவங்களே அங்கேயே இன்சைட் த கேம்ப் இருக்காங்க. உதகமண்டலமுடைய பியூட்டி என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹவுசஸும் ஸ்டோர்ஸும் உங்களுக்கு பார்க்க தெரிய வரும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறவே பயப்படுவோம், ஆனால் இங்கே இருக்கிற வீடே ஸ்டெப்ஸ் மேலே தான் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பியூட்டின்னு சொல்லலாம். ஃபேனும் ஏசி இல்லாத சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா உதகமண்டலம் ஊட்டியை தான் நான் பெஸ்ட்டாக ரெஃபர் பண்ணுவேன். நாம் ஏசி போட்டுக்குவோம் ஹாட்டாக இருந்தால், கிளைமேட் வார்மாக இருந்தால். பட் இந்த பிளேசஸுக்கு ஏசியும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லை, ஆல்சோ ஃபேன் கூட இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்த செயல்னால் ஏற்பட்ட கூலிங் தான் பயங்கர பியூட்டிஃபுல் அண்ட் பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போர்ட் தான் இந்த பிளேஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்சோ பார்க்க க்யூட்டாக இருக்கும். அதாவது வெல்லிங்டன் கேன்டோன்மெண்ட் போர்டு. நாம் போகிறப்போ ஏதாவது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் ஆப்ரேஷன் நடக்குமோ, இல்லை மிலிட்ரி கேம்ப்ஸோட ஜவான்ஸ் எல்லாம் வெளியே ரோமிங் ஆகிட்டு இருப்பாங்களோன்னு நினச்சிட்டே போனேன். அதே போல் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி என் கண் முன்னாடி சில ஜவான்ஸ் நடந்து கொண்டே வந்தாங்க, பிரிகேடியர்ஸ். நம்ம இந்தியா கண்ட்ரிக்கே ஒரு பேக் போனாக இருக்காங்க இந்த இந்தியன் ஆர்மிஸ் ஜவான். அதனாலேயே அதற்கு பெயரே தான் இன்ஃபேன்டரி ரெஜிமெண்ட். இவங்க சர்வைவ் பண்ணுறது ஹியூமனிடேரியன் மிஷனாக தான் இருக்குது நம்ம இந்தியன் ஆர்மிக்கு. ஒவ்வொரு டைமும் நமக்கு இறைவன் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அவருடைய பியூட்டி நேச்சரில் இருக்குன்னு. நீங்கள் முன்னாடி பார்க்குற மவுண்டெயின் பாருங்கள், கண்ணுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்குது. இப்போது இந்த எல்இடியில் நம்ம பார்க்குறோம் ஜவான்ஸோட